வணக்கம் நண்பர்களே. நாம் இன்று பார்க்கவிருக்கும் தலைப்பு தேனும் அதன் மருத்துவ பயன்களும். This video is sponsored by Eduquest Digital Marketing and Online Courses. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. தேனானது இயற்கையிலே கிடைக்கும் ஒரு மிகுந்த மருத்துவ பயனுள்ள ஒரு உணவுப் பொருளாகும். இந்த தேனில் உள்ள ஆக்சிஜனேட்டிகள் மற்றும் நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்த பெரும் அளவில் உதவி செய்கின்றன. இருமல் மற்றும் தொண்டை புண் முதலியவற்றுக்கு மிகச்சிறந்த மருந்தாக இந்த தேனானது பயன்படுகிறது. இது தொண்டை எரிச்சலையும் போக்கும். அடுத்ததாக, தேனானது செரிமான அமைப்பை சீராக்க பெருமளவில் உதவி செய்கிறது. மலச்சிக்கலை தடுக்கிறது. நம்முடைய சருமத்தில் ஏற்படும் வறட்டுத்தன்மையை மாற்றி ஈரப்பதமாக்கி மிருதுவாக மாற்றுகிறது. மேலும் இது தீக்காயங்கள் உள்ளிட்ட காயங்களை குணமாக்கவும் பெருமளவில் உதவுகிறது. தூக்கமில்லாதவர்கள் நல்ல தூக்கத்திற்கு இந்த தேனானது பெருமளவில் உதவி செய்கிறது. உடல் பருமன் அதிகம் உள்ளவர்கள் உடல் எடையை குறைக்க இந்த தேனானது பெருமளவில் பயன்படுகிறது. இதய நோய் உள்ளவர்களுக்கு இந்த தேனில் உள்ள ஆக்சிஜனேற்றுகள் இதயத்தில் ஏற்படும் நோய்களையும் தடுக்க உதவி செய்கின்றன. நீரிழிவு நோய் அதிகமாக காணப்படுபவர்களுக்கு அந்த இரத்தத்தில் ஏற்படும் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்த இந்த தேனானது மிகுந்த உதவி செய்கிறது. தேனில் உள்ள பாக்டீரியா எதிர்ப்பு பண்பானது பல்வேறு வகையான தொற்று நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்க பெருமளவில் உதவி செய்கிறது. மன அழுத்தத்தை குறைக்கவும் நினைவாற்றலை அதிகரிக்கவும் இந்த தேன் மிகவும் பயன்படுகிறது. தேனை நாம் வெறும் வயிற்றில் சுடுநீரில் கலந்து குடிக்கலாம், தேநீரிலும் கலந்து குடிக்கலாம். அதே வேளையில் தேன் ஒரு இயற்கை பொருள் என்றாலும் அதை அளவுக்கு அதிகமாக நாம் உட்கொள்வது பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். எனவே தேனை அளவாக பயன்படுத்தி அதிலுள்ள மருத்துவ தன்மையை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். பிறந்து 1-2 வயதான குழந்தைகளுக்கு தேனை அருந்த கொடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. இவ்வாறாக பெருமளவில் நன்மைகளை தரக்கூடிய ஒரு சிறந்த இயற்கை உணவான இந்த தேனை நாம் தினம்தோறும் அளவாக உட்கொண்டு ஆரோக்கியமாக வாழ்வோமாக. நன்றி. This video is sponsored by Eduquest Digital Marketing and Online Courses.